ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முன்னாடி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் நம்ம யோசிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எதையுமே யோசிக்காமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் வெற்றியோட எனக்கு தோல்வி தான் அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், எதையுமே நம்ம ஏன் யோசிக்காமல் செய்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே உணர ஆரம்பித்தேன். நம்மளுக்கு எப்போதுமே ஒரு விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு செயல் செஞ்சோன்னா அதை நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு தோல்விங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் எந்த விஷயம் பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு இது நம்மளுக்கு அதில் ட்ராபேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம மாற்றுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவும் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பார். என்ன சொல்வார்னா, இது மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா. ஏன் நீ எடுத்தோம் கவுத்தோன்னு எதாக இருந்தாலும் செய்கிற, அதனால தான் நீ செய்கிற விஷயங்கள் உனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். நான் கூட நினப்பேன், இவர் நம்ம பொறாமையில் தான் சொல்கிறாரு, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாரு, நம்ம வசதியாக பிஸ்னஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சூழ்நிலையில் புரிய ஆரம்பித்து இனிமேல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம யோசிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஓரளவு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி ஓரளவு தோற்று போயாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். இது மாதிரி பழைய பிளாஸ்டிக் இந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரீசேல் பண்ணுற இது பண்ணுற ஒரு மிஷின் வாங்கி வச்சுட்டு நீ ஒரு நாளைக்கே உனக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் கிடக்குண்டா. பழைய பிளாஸ்டிக் பாட்டில்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், அது ரீயூஸ் தானே அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதான் சரி, இது ஏன்னா நம்ம ரொம்ப முதல் போட தேவையில்லை, நம்மள்ட்ட ஒரு 50,000 60,000 இருந்தாலே அந்த மிஷின் வாங்கிடலாம், நம்ம ஓரளவு அதை முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரின்னு சொல்லி ஃப்ரெண்டோட சொல்லிவிட்டு அவன் சொன்ன இடத்துல போயிட்டு மிஷின்லாம் பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க, இது மாதிரி நாங்களே உங்களுக்கு மிஷின் கொடுத்து ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரளவு நல்ல இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்டும் போய் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு வாரம் எப்படி மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரி இது பண்ணணும், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் போடணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்லேயே பக்கத்தில் முன்னாடி இடம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே மளிகை கடை அதில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த இடத்துல மிஷின் போட்டு பக்கத்துலேயே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சவங்க இது மாதிரி இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஊரில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் இந்த பேப்பர் இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் கிலோ கணக்கில் வாங்குறதுக்கு நான் இது பண்ணேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட சொல்லி வச்சேன். அவங்களும் சரி, நான் ரெகுலராக கொண்டாந்து கொடுக்குறேன்ப்பா, நீ எங்களுக்கு டெய்லி காசு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், டெய்லி என்னால் கொடுக்க முடியாது, ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க நீங்கள் கணக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டெய்லி நானும் ஒரு வியாபாரம் பண்ணி எனக்கு மறுநாள் லாபம் எடுக்கிறதுங்கிறது மறுநாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா, எனக்கும் புரியுது உங்கள் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அவங்க கொஞ்சம் வெளியூரில் இருந்தெல்லாம் அந்த இதில் பக்கத்தில் டவுனில் எல்லாம் இருக்கிறது குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு கொஞ்சம் கிலோ கணக்கில் கொடுக்க ஆரம்பிட்டாங்க. 3 கிலோ 4 கிலோ அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷினில் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நான் இது பண்ணேன். அப்புறம் அதெல்லாம் ரீயூஸ் பண்ணி பிளாஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணி அந்த எனக்கு கொடுத்த கம்பெனிக்கே நான் அனுப்பி வச்சேன் பார்சலில். அவங்க வீக்லி ஒன்ஸ் எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க. ஆனால் நான் இவங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்க ஒரு 3 நாளைக்கு ஒருக்க நான் எல்லாமே இது பண்ணுவேன். ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுறவங்க, நம்ம வார சம்பளம்லாம் கொடுத்தோன்னா அவங்களால ஃபேமிலியை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என் கை காசை போட்டு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க கொடுத்துருவேன். அவங்க எனக்கு வார சம்பளம் போடுறப்போ அதில் அடுத்த ரொட்டேஷன் போட்டுக்கிறது, இப்படியே ஒரு 2-3 மந்த் போயிட்டு இருந்துச்சு. ஓரளவு மாதம் எனக்கு செலவு இதெல்லாம் போக மாதம் ஒரு 20,000லேருந்து 25,000 கிடச்சிச்சு. நான் முன்னாடி பண்ண தொழில் எல்லாமே நானாக கை காசு போட்டு ரொம்ப நஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை ஓரளவு எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஓரளவு இதாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கு நம்ம
இந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணது எஃபெக்ட் எடுத்ததே பெரிய விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பெனிலே சொன்னாங்க, இன்னும் நீங்கள் வந்து பக்கத்து பக்கத்து ஏரியாவில் இருந்தெல்லாம் வாங்குங்க, ஆளுங்களை போய் பார்த்து இது பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்லா காசு தந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சாதாரண கடைகளில் கொடுக்குறதுக்கு பதிலாக உங்கள்கிட்டே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து மெனக்கெட்டு வந்து அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வெளியில் உள்ள டவுன் இதுலெலாம் போயிட்டு இந்த குப்பாளுறவங்க அவங்களெல்லாம் பார்த்து ஓரளவு பேசினேன். அவங்களும் வந்து நாங்கள் வந்து ஒரு சேர்த்து வச்சுட்றோம், 2 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் சேர்த்து வச்சுட்றோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சில விஷயங்களை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற மாதிரி தான் என்னோடய முடிவுகள் எல்லாமே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அம்மாக்கிட்டேயே சொல்லிட்டேன், இது மாதிரிமா இனிமேல் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே உங்களை கலந்துக்கிட்டு நான் இனிமேல் எடுக்க போகிறேன், அதான் எனக்கு நல்லதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இப்போ தான் இவன் உணர்றான், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு உணரக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம உணர்கிற நேரத்தில் தான் நம்மளால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓரளவு வந்து அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவை வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் பிஸ்னஸே நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுக்கு ஓரளவு நல்லா சமைக்க தெரியும், நானும் வந்து ஓரளவு சமைப்பேன். ஏன்னா வந்து இங்கே வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தப்பெல்லாம் வந்து என் ரூம்மேட்டுக்கெலாம் நான் தான் சமைச்சதுனால ஓரளவு நல்லா ஓரளவு சமைப்பேன். அம்மா வந்து நான்வெஜ் ஐட்டம் எல்லாருமே வந்து நல்லாவே பண்ணுவாங்க, பிரியாணிலேருந்து எல்லாமே வந்து நல்லா சமைப்பாங்க. அதனால் வந்து அவங்களையும் நம்ம வந்து அவங்க ஐடியாவும் கேட்டுக்கிட்டால் கண்டிப்பாக அவங்களாம் அனுபவம் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால. அதோட எங்கள் தாத்தா வந்து சாப்பாட்டு கடை தான் வச்சுருந்தார். எங்கள் அம்மாலாம் வந்து அவங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து சாப்பாட்டு கடை தான் அவங்க ஊரில் கிராமத்தில் வச்சுருந்தார். அதனால் அம்மாவுக்கு வந்து ஓரளவு தெரியும் கடை எப்படி என்ன இதுன்ட்டு. அதனால வந்து நான் அம்மாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வந்து நீ பரவாயில்ல சாப்பாட்டு கடையே தொடங்கு, கண்டிப்பாக வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் உனக்கு உதவி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு கடை கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 அட்வான்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கடையாக பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு அந்தளவு லாபம் கிடைக்குதா இல்லை எப்படி, ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஓரளவு நம்ம நார்மலாக உள்ள ஒரு கடையில் வந்து நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25,000 அட்வான்ஸு, 5,000 வாடகை, அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஓரளவு ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள்லேருந்து வந்து ஒரு 2 3 நாள் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டு அந்த பெஞ்சு இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 3 நாள் வந்து கொஞ்சம் வந்து டீ இந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் போட்டோம். ஏன்னா அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வியாபாரம் போகுது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டிஃபன் ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் தான் போட்டோம். ஈவினிங்கு காலையிலேருந்து மட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் போட்டோம், டீ போட்டோம், டீ காஃபி இது மட்டும் தான் போட்டோம். ஓரளவு நல்லா தான் போணுச்சு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 700 800 வந்து நாங்கள் செலவு பண்ண காசு போக ஒரு 700 என் கையில் இருந்துச்சு. அப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல, நம்ம செலவு பண்ணுறது ஒரு 600 700 இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் வந்து ஒரு 700 கிடைக்கிதுங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள்லேருந்து வந்து டிஃபனு இதெல்லாம் வர கஸ்டமர்கிட்டலாம் வந்து டிஃபன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போர்டெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் இட்லி எல்லாம் கொஞ்சம் ஒரு 3 இட்லி வந்து 10 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இட்லி 5 ரூபான்னா சில பேர் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 3 இட்லி 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி அம்மா சொன்னாங்க. 3 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிக்கப் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து விலைய வேணால் ஏற்றிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம கடை வந்து ஓரளவு கஸ்டமர் வர வரைக்கும் நம்ம 3 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கே கொடுப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரியாக பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அம்மா சொன்னது மாதிரியே 3 இட்லி 10 ரூபா, அதுக்கப்புறம் பூரி வந்து ஒரு பூரி 10 ரூபா அந்த மாதிரி வந்து இது
பண்ணேன். ஏன்னா மற்ற கடைகள்லாம் ரூ. 50 வைக்கிற நிலமையில நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து ஒரு பூரி செட் வந்து ரூ. 20க்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே கொஞ்சம் டேஸ்ட் இதெல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்லேயே இருந்ததுனால ஆயிலெலாம் ஓரளவு வந்து ஹெல்த்தியாக இது பண்ணதுனால வந்து ரீஃபைண்ட் ஆயிலெலாம் ரொம்ப சேர்க்காம வீட்டிலேயே கொஞ்சம் இது ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்து இது பண்ணுறது அப்படின்னு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக போணுச்சு. ஓரளவு வந்து ஒரு வாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கே ரூ. 3000 கிட்ட எங்களுக்கு லாபம் கிடச்சிச்சு. அதாவது டீ, காஃபி எல்லாமே சேர்த்து நாங்கள் போட்ட முதல்ல விட ஒரு நாளைக்கு ரூ. 3000 கிட்ட கிடச்சிச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, "இதுலேயே இன்னும் வந்து உனக்கு வந்து மதியான சாப்பாடு இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ காலைக்கு மட்டும் நீ நம்மளாவே செஞ்சுட்டோம்னா மதியானத்துக்கு ஏதாச்சும் பிரியாணி, நான்வெஜ்ஜுக்கு மட்டும் மாஸ்டர் யாராச்சும் பிடிக்கலாம்" அப்படின்னாங்க.